Hello all, in this video I am going to explain how to draw the section of solids with all the problems can be determined by this following method. Okay, using this method we can draw any kind of problems, any kind of data given. Okay, based on this type of the method that we teach in this video, you can solve any kind of problem. Okay, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் 30 சைடு இந்த ஹைட்டு வந்து 40 mm வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிசம்னு கொடுத்ததுனால அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன போர்ஷன் இருக்கும் ரெக்டாங்கில் ஃபஸ்ட் நான் சைடில் நான் வரைஞ்சி காமிச்சிட்டு அடுத்து நான் வந்து சைடில் வந்து வரைஞ்சி காட்டுறேன். அது என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபேஸஸ் பேரலல் டு விபின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ பேரலல் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து இதுக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ரிசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே என்ன போர்ஷன் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் போர்ஷன் வந்து வரும். ஓகே, அதையும் என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே, ஹைட் 40 கொடுத்துருந்தாங்க. இதோட சைடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹெச்பியில் 60 டிகிரி கட் ஆகுதுன்னு இருக்காங்க. ஹெச்பினா விபியில் கட் பண்ணணும், விபினா ஹெச்பியில் கட் பண்ணணும். இப்போ விபி இது என்னது, ஹெச்பி. எப்படி கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பாட்டம்லேருந்து 30 எடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதோட லென்த் எவ்வளோ இருக்கும், 3 சென்டிமீட்டர் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு பிளேஸ் த ப்ரொடக்டர் ஹியர் அண்ட் மேக் அன் ஆங்கிள் 60 டிகிரி. நடுவு பாயிண்ட் அந்த ஆக்சிஸ்லேருந்து எடுக்கணும். ஓகே, பிளேஸ் த ப்ரொடக்டர். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி எடுக்கணும். 60 டிகிரி எடுத்து இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் லைன்லேருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ கட் அடிச்சிடும். கட் அடித்ததுக்கப்புறம் இது என்னது 1 டேஷ். ஏன்னா எப்போவுமே லைனுக்கு மேலே என்ன பண்ணுவோம் 2 டேஷ் 1 டேஷ்னு தான் பேர் கொடுப்போம். இது 2 டேஷ், இது 3 டேஷ். நான் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணல. ஓகே, நான் எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படி நான் கீழே கொண்டு வரணும். இது வெட்டுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த லைன் அப்படி நான் கீழே கொண்டு வந்து அது வெட்டுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. அது கடைசியில் தான் வெட்டும் எனக்கு. அதுமாதிரி இந்த லைன் அங்கே கொண்டு வந்து நான் வெட்டுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த இடத்துல வெட்டும், இந்த இடத்துல வெட்டும். இது 3. இப்போ இந்த 3த்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சிங்கன்னா இந்த ஹேட்ச்டு ஏரியா. ஓகே, இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் தள்ளி அங்கே என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு பேரலல் லைன் எடுக்கணும். இதுக்கு பேரலல் லைன் எடுத்துட்டு ஓகே இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ப்ரொடக்டரை வச்சு 90 டிகிரி வர்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். 90 டிகிரி வர மாதிரி. நான் இப்போ சும்மா அதில் காட்டுறேன். நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே, அந்த லைனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா X1 Y1. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த லென்த்து 1 எவ்வளோன்னு பார்க்கணும். அதை 1 டேஷில் பாஸ் பண்ணுற லைனில் வச்சுட்டு அடிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேஷ். ஓகே, அடுத்து இந்த லைனில் இருந்து அந்த 2 மெஷர் பண்ணி அதை 2 லைனில் இருந்து அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வச்சு அடிக்கணும். ஓகே, இந்த லைனுக்கு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிருப்போம், அதான் ரெஃபரன்ஸ் லைன். அந்த லைனில் வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2க்கு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் அடிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேஷ். ஓகே, இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எல்லா சமயம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அந்த 3 மெஷர் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் லைனில் வச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆர்க் அடிக்கணும். இப்போ அதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இப்படி ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் போர்ஷன் கிடைக்கும். ட்ரையாங்கிள் போர்ஷன் கிடைக்கா, இதான் என்னது ஹேட்ச்டு ஏரியா. அதாவது இங்கே கட்டான இது என்ன வியூ, டாப் வியூவில் தெரியுது. இது என்ன வியூ, ஃப்ரண்ட் வியூவில் தெரியுது. இந்த ஹேட்ச் இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இங்கே ஹேட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஹேட்ச் பண்ணிக்க ஏரியாவை நம்ம என்ன பண்ணிக்க இங்கே ட்ரா பண்ணிக்கேன். இதான் வந்து 2 செக்ஷன் ஆஃப் த ஷேப். ஓகே, மேலே வெட்டி கீழே பெர்பெண்டிகுலர் லைன் கொண்டு வந்து அது எங்கே கட் ஆகுதோ அங்கே நம்ம பாயிண்ட் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், இதுக்கு பேரலாவில் லைன் வரைஞ்சி இந்த பேஸ் லைனை ரெஃபரன்ஸாக வச்சு மெஷர் பண்ணி ஆர்க் அடிக்கணும். இப்போ இதுலேருந்து 2 மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 2 போகிற லைனில் வச்சுட்டு என்ன பண்ணும், ஆர்க் அடிக்கணும். எந்த லைனில், X1 Y1 லைனில். புரியுதா?